தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்காக போராட்ட களத்தில் இறங்கும் எங்களது உழைப்போர் உரிமை இயக்கத்தின் மாநில தலைவர் அண்ணன் தூய்மைக்காக கடந்த 3 வருடமாக போராடி கொண்டிருக்கிறார். அவர் இல்லை என்ற இன்று ஒட்டுமொத்த தூய்மை பணியாளர்களின் கதி கேள்விக்குறி. ஆனால் அவர் எங்கள் தொழிலாளர்களின் வர்க்கத்தை உயர்த்த கோரிக்கை நிறைவேற்ற அவரது ஆசைகளையும் தூய்மை அனுதினமும் போராட்டம் எங்கள் அவர்கள் தூய்மை வாழ்த்து. இன்று நாங்கள் நாள் ஒன்றுக்கு சாகிறோம் என்றால் காரணம் தியாகி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். ஐயா முதலமைச்சர் அவர்களே, சென்ற ஆட்சியிலே எதிர்கட்சி தலைவராக இருந்த நீங்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் தொழிலாளர்கள் அனைவரையும் நிரந்தரப்படுத்துவேன் என்று உறுதியளித்திருந்தீர்கள். இன்று வரை செய்யவில்லை என்ற இன்று போராடி காத்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, எங்களுக்கு நாள் ஒன்றுக்கு 753 ரூபாய் சம்பளம் தர வேண்டும் என ஹைகோர்ட் உத்தரவுபடியும் அரசு ஆணை எண் 62 படியும் இன்னும் தரவில்லை. பேரிடர் காலத்திலே உழைப்புகள் காலத்திலும் சரி, புயலும் சரி, ஓய்வு பணிபுரிந்த எங்கள் அனைவரையும் ஏன் கலங்க என்று புரிய ஒரு கையெழுத்து எங்கள் அனைவரின் குடும்பங்களில் விடியலாட்சி புரிகின்ற தலைவர் ஐயா அவர்களே, எங்களுக்கும் விடியலை தாருங்கள். இன்றளவும் மாநகராட்சியில் பணிபுரியும் தொழிலாளர்களின் அனைவரின் மத்தியில் எங்கள் தாத்தா ஐயா கலைஞர் அவர்களையே நினைக்கிறார்கள். காரணம், அவரின் ஆட்சி காலத்தில் நிறைய தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த வரை அவரது வழியில் வந்தவர் நீங்களும் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்வீர்கள் என்று நம்புகிறோம். துரோகம் செய்ய மாட்டீர்கள் என்று நினைக்கிறோம். ஐயா கலைஞரின் பெயர் எப்படி பணி நிரந்தர தொழிலாளர்களின் மனதில் பதிந்திருக்கிறதோ அதே போல கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக பணிபுரிகின்ற NULM தொழிலாளர்களின் மனதில் பதிய வேண்டும். உங்கள் பெயர் பதிய நாங்கள் ஆசைப்படுகிறோம். அதே போல தலைவர் ஐயா, ஒட்டுமொத்த எங்கள் சமுதாயத்தை உயர்த்துங்கள். தயவு செய்து எங்கள் அனைவரின் கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு பணி நிரந்தரத்தை அளியுங்கள். நன்றி ஐயா.